வாங்க மாப்பிள்ள. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வெகு தூரத்திலிருந்து உங்களை நோக்கி பயணித்து வருகிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளாக எனது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவை அடுத்தடுத்து வந்த எங்கள் முன்னவர்கள் சுமந்து 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 வந்து என் தலைவன் பிரபாகரனுக்கு கையளித்தார்கள். அந்த கனவு என்பது வரலாற்றில் மிகவும் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள், உலகின் மிக மூத்த மொழியான ஆதி மொழியான தமிழின் பிள்ளைகள் அந்த மொழி சிதைந்து அழிவதை அறியாமல், மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் நம் இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தத்தை என் தலைவனுக்கு கடத்தினார்கள். வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம். எனவே ஒவ்வொரு தேசிய இனத்தையும் உயிர்ப்போட வைத்துக் கொள்வது வரலாறுதான். அந்த வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வாழாது என்று உணர்த்தினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார். அதை எங்கள் தலைவனுக்கு கையளித்தார்கள். அவன் எங்களுக்கு கற்பித்தான், நீ வரலாற்றை படை, வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்றார். ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை, கலை, இலக்கியம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய உலகத்தில் தனித்த மூத்த ஒரு பேரினம் இன்று சிறுக சிறுக சிதைந்து அழிந்து தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறிவர்கள் என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசான அம்பேத்கர் இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்று பதிவு செய்கிறார்கள். அப்ப இமயவரை பரவி இருந்தவன், தெற்காசிய முழுமைக்கும் விரைவி வாழ்ந்தவன், காலடியில் குறுக காரணம் என்ன என்பதை தமிழர்கள் மறந்தார்கள். அதனால் உயிரோடுவே இறந்தார்கள். கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரை இன்று எது ஒன்றுக்கும் கையேந்திர நிலையில் தாழ்ந்து வீழ்ந்து போனது. இந்த நிலையில் இருக்கிற தமிழ் சமூகத்தை மீட்க காக்க இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை தான். அரசியல் விடுதலை தான். எங்கள் தாய் நிலத்திலே எங்களுக்கென்ற அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ இல்லை. அதிகாரம் மிக வலிமையானது என்று அறிவுறுத்துகிறார் அம்பேத்கர். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். ஆனால் எங்களுக்கு துன்பம் இருக்கிறது ஒழிய அதை திறக்குவதற்கான ஆட்சி அதிகார சாவி எங்களிடத்தில் இல்லை. அந்த ஆட்சி அதிகார சாவியை அடைவதற்கே உங்கள் அன்பு பிள்ளைகள் இந்த மண்ணில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறோம். நாங்கள் யார் என்பதை பாருங்கள். நாங்கள் முதலமைச்சரின் வாரிசுகளோ, மந்திரியின் பிள்ளைகளோ, பாராளுமன்றத்தின் மக்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகளோ அல்ல. சாதாரண மக்கள். எந்த பின்புலமும் அல்ல, ஊடக ஆதரவும் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, பணபலமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது, இழப்பதற்கு உயிரை தவிர ஒன்றுமில்லை. ஆனால் அடைவதற்கு எங்கள் இனத்தின் விடுதலை என்ற புனித கனவு இருக்கிறது.
எளிய பிள்ளைகள் நாங்கள். எங்கள் இனம் கொல்லப்பட்ட போது, எங்கள் இனத்தின் உரிமைகள் பறிபோன போது என்ன செய்வதென்று கையெறி நிலையில் என்ற நாங்கள், சாதி மதங்கள் எல்லாம் நம் அடையாளங்கள் அல்ல, அது நம்மை பிளந்து பிரித்து பலகீனப்படுத்துகிறது. இது நம்மை பலப்படுத்தும். நாம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வும் அந்த திரட்சி தான் மாபெரும் எழுச்சியும் புரட்சியும் உருவாக்கும் என்பதை புரிந்தறிந்த நாங்கள் இந்த நிலத்திலே நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரளத் தொடங்கினோம். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்று எங்கள் தாத்தா கலியபெருமாள் எங்களுக்கு கற்பித்ததை உள்வாங்கிக் கொண்ட நாங்கள் இந்த நிலத்திலே தமிழ் தேசிய அரசியல் உருவாவதற்கு எதிரான காரணிகள் சாதி, மதம், சாராயம், திரைக்கவர்ச்சி என்று கற்பித்த புரட்சியாளன் தமிழரசன் அவன் எங்கள் அண்ணன் அவருடைய தத்துவத்தை உள்வாங்கிய பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று திரளத் தொடங்கினோம். 2010 இருந்து திரண்டு 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 பேரெழுச்சியாக ஒரு புரட்சிகர அரசியல் படையாக மாறத் தொடங்கினோம். 2016 5 ஆண்டுகள் கழித்து தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். தேர்தல் அரசியலிலே 234 போட்டியிட்டோம். போட்டியிடப் போகிறோம் என்று நான் அறிவித்தவுடனே சீமான் கட்சியிலே 234 பேர் இருக்கிறார்களா என்று கேள்வி பேசினார்கள். 234 இடத்திலும் தனித்து நின்று வேட்பாளர்களை போட்ட தமிழருக்கான முதல் கட்சி தமிழரின வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி. எங்கள் முன்னவர்கள் வந்தார்கள். எங்கள் அப்பன், சித்தப்பன், அண்ணன், மாமன் எல்லாம் வந்தார்கள். சில பகுதி கட்சி தொகுதி கட்டைகளாக இருந்து சுருங்கி போனார்கள். எந்த திராவிடத்தை, இந்தியத்தை, நம் இன உரிமையை, நம்முடைய நிலத்தை, வளத்தை, நம் மொழியை, வரலாற்றை மறைக்கிறதோ அதை ஒழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவனிடத்திலே, திராவிடத்திலே மண்டியிட்டார்கள். என் இனம் மறுபடியும் மறுபடியும் வீழ்ந்து மாண்டு போனது. அதை கண்டு உணர்ந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வெகுண்டு எழுந்தோம். 234 தொகுதியிலும் போட்டியிட்டு அன்று ஐயா கருணாநிதி அவர்களும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களும், ஐயா விஜயகாந்த் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி என்றும், ஐயா அன்புமணி தலைமையில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று 4 பெரிய கட்சிகள் கூட்டணிகள் தனித்த ஒரு பிள்ளைகள் புதிதாக வந்தோம். 4.5 லட்சம் வாக்கு, 1.1. அப்பவும் 5வது இடத்திலே நாங்கள் நின்றோம். திருப்பி வந்தோம். திருப்பி 2019 நாடாளுமன்றத்திற்கு வந்தோம். 18 லட்சம் வாக்கு. 4.5 லட்சம் இங்க இருக்கிறது, 18 லட்சம். இந்தியாவை யார் ஆள்வதில் நாங்கள் போட்டி இல்லை. அப்போது அதே கூட்டணி தலைமைகள், ஐயா கருணாநிதி தலைமை, ஐயா இவர்கள் திமுக தலைமையில் ஒன்று, ஐயா அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் ஒன்று, இப்படி கூட்டணியில் வைத்து வந்தார்கள். அப்போதும் ஐயா தினகரன் வந்தார், எங்க அண்ணன் கமலஹாசன் வந்தார். அப்போதும் நாங்கள் 5வது ஆளாகத்தான் வந்தோம். ஆனால் 18 லட்சம் வாக்கை வாங்கி முன்னேறி வந்தோம். பிறகு அதே நம்பிக்கையோடு 21 தேர்தலிலே காலை வைத்தோம். அப்போதும் இதைதான் பல கட்சிகள் கூட்டணி வைத்தது. அப்போது தனித்து நின்ற பிள்ளைகள் 5வது போட்டியாளராகத்தான் களத்தில் நின்றோம். 30 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக வளர்ந்தோம். நாங்கள் வளரவில்லை. என் மக்கள் எங்கள் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்து வளர்த்தார்கள். அவர்கள் தந்த வாக்கு எங்களுக்கு ஊக்கமாக்கி முன்தள்ளியது. 30 லட்சத்தை வாங்கி வந்தோம். 24 தேர்தலிலே இந்தியாவை யார் ஆள்வதிலே நான் போட்டியில்லை, நான் பிரதம வேட்பாளர் இல்லை, இந்த கட்சியை கணக்கிலே எடுக்கவில்லை. அதேதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி, ஐயா எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, தம்பி அண்ணாமலை தலைமையிலே என்டிஏ கூட்டணி. அவர்களுக்கு பிரதம வேட்பாளர் எனக்கு யாரும் இல்லை. அதுவரை நான் தேர்தலை சந்திச்ச விவசாய சின்னத்தை எடுத்துக்கொண்டு மைக் என்று புதிய சின்னத்தை கொடுத்தார்கள். ஒரு வாரம் இருக்கும்போது அதை கொண்டு போய் சேர்த்து நாங்கள் போராடி என்னுடைய சின்னம் 3வது பெட்டியில் இருந்தது, முதல் பெட்டியில் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த நிலையிலும் சீமான் என் மகன் சின்னம் எங்கே இருக்கிறது என்று 3வது 4வது பெட்டியில் தேடி மைக்கு சின்னத்துக்கு வாக்கை செலுத்தி புதிய பிள்ளைகள் சாதிய பின்புலம் சொல்லவில்லை, மதத்தை சொல்லவில்லை, அரசியல் தலைவர்களின் வாரிசுகள் இல்லை. செத்துப்போன என் மொழி, செத்துப்போன என் இன உணர்வு, மான உணர்வை திரும்ப 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 பேசி உணர்வு சூடேற்றி உசிப்பி 36 லட்சம் மான தமிழ் மக்கள்
எங்களுக்கு வாக்கு செலுத்தி அதே மூன்றாவது பெரிய கட்சியாக்கி இந்திய தேர்தல் ஆணையத்தால் தனித்து நின்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக உயர்த்தினார்கள் என் மக்கள். அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பு சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, முதலாக ஒரு செயலை செய்ய தொடங்குகிற போது அதற்கு பெயர் முயற்சி. மூச்சு விட மறப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான் என்கிறார்கள். நாங்கள் முயற்சி செய்தோம், முதலாக தோற்றோம். அடுத்த முறை முயற்சி செய்தோம், அது மறுமுயற்சி. தோற்றோம், மறுபடியும் முயற்சி செய்தோம், அது தொடர் முயற்சி. தோற்றோம், மறுபடியும் முயற்சி செய்தோம், அது விடாமுயற்சி. தோற்றோம், இம்முறை முயற்சி செய்கிறோம். இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. என் பெற்றோர்களின் மீதும் என் உடன் பிறந்தார்கள் மீதும் நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெல்லும். ஏன்? உன்னை ஒருவனாலும் உலகத்தில் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். எங்கள் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு கற்பிக்கிறான், நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்று. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தின் தலை சிறந்த வீரன். அவன் பெற்ற வெற்றிகளையும் அடைந்த சேகரித்த செல்வங்களையும் தன் சக வீரர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டான். வெறுங்கையோடு நின்றான். அலெக்ஸ், எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாயே, உனக்கென்று என்ன இருக்கிறது என்று சக வீரர்கள் கேட்டார்கள். ஓடினான், சிரித்தபடியே ஓடினான். தொலை தூரத்தில் நின்ற தன் குதிரை மீது ஏறி அமர்ந்தான். தன் இடுப்பிலே இருந்த உடைவாளை உருவினான், விண்ணை நோக்கி உயர்த்தினான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை நிற்கிறோம். நாம் வெல்லுவோம், நாம் வென்றாக வேண்டும். ஏன்? சிதைந்து அழிந்து போன நம் அன்னை தமிழை மீளெழுச்சி கொள்ள, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனை அப்பாவானர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி மலர வேண்டும். அதற்காக வேண்டும் நாம் வெல்ல வேண்டும், நாம் வென்றே ஆக வேண்டும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் தமிழர்கள். நம்முடைய இனத்தின் வரலாற்றை மறுபடியும் எழுதுவதற்காக வேணும் நாம் வென்றாக வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, நாம் கண்முன்னே நம் நிலத்தின் வளங்கள் களவு போகிறது. நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்துக் கொண்டிருக்க சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அமெரிக்க பொருளாதார அடியாரின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பர்கின் சொல்லுகிறார். கண்முன்னே என் தாயின் மாறு, என் பூமி தாயின் மலை மார்பு அறுத்து குவாரி என்றும் மணல் என்றும் கொண்டு போகப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும். மழையில் என்றால் மழை பெற முடியாது. இதை மலை வளமே மண்பலம். என் மலையை காப்பதற்கேனும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும். ஆறு என்பது ஆறு அல்ல, பூமி தாயின் ரத்த நாளங்கள். 34 ஆறுகளும் இன்னைக்கு அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது, செத்து போனது. ஆற்று மணலை அள்ளி வித்து தின்று விட்டார்கள். இதை தடுப்பதற்கேனும் உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாப்பாக திரும்ப முடியவில்லை. பணிக்கு செல்லுகிற நம் தங்கைகள் அக்காக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப முடியவில்லை. 2 வயது குழந்தை வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுகிறார். நம் பிள்ளைகளுக்கு, நம் தாய்க்கு, நம் தங்கைக்கு, நம் அக்காவுக்கு பாதுகாப்பில்லை. அதை பாதுகாக்க வேணும். உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும், வென்றே தீர வேண்டும். ஏன் வெல்ல வேண்டும்? இதுவரை இந்த நாடு மக்களும் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள், கணக்கில்லாத போராட்டங்கள். தமிழக சட்டசபையிலே மாண்புமிக்க நம்முடைய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார். அப்படி என்றால் 1 லட்சம் பிரச்சனைகளை நமக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தந்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் தந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், பிரச்சனைக்கெல்லாம் மக்களோடு நின்று போராடியவர் உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். பிரச்சனைகளை தந்தவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேணும் உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். ஏன் வெல்ல வேண்டும்? தாழ்ந்து வீழ்ந்த என் தமிழ் சமூகம்,
தலை நிமிர்ந்து மீண்டும் எழுந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும். அதற்கு உங்கள் பிள்ளைகள் வெல்ல வேண்டும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், வாக்கை செலுத்திவிட்டீர்கள். பலமுறை பல கட்சிகளுக்கு, சூரியனுக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வீட்டில் விழிந்தது, உங்கள் வீட்டில் இருள் சூழ்ந்தது. சூரியனில் நின்றவர்கள் வென்றார்கள், ரெட்டலையில் நின்றவர்கள் வென்றார்கள், கைச்சலத்தில் நின்றவர்கள், தாமரையில் நின்றவர்கள், எல்லா சின்னத்திலும் நின்றார்கள், வென்றார்கள். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, அருமை மக்களே, நீங்கள் தோற்று போனீர்கள். 60 ஆண்டுகளாக தோற்று போனீர்கள். முதன்முறையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றியடையுங்கள். ஏன்? எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. முதன்முறையாக மந்திரிகளுக்கு அதிகாரத்தை நிறுவிய நீங்கள் முதல் முறையாக இந்த நாட்டிலே மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ கிளர்ந்து எழுங்கள். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அறிவாசன் நல் அம்பேத்கர். அதை வாசித்து நேசித்த பிள்ளைகள் பின்னே தொடர்கிறோம். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ மகத்தான ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வலிமைமிக்க கருவி இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்கள் வாக்கு. வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். என்ன அநீதி? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, வனக்கொள்ளை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தோடு வலிமைமிக்க உங்கள் வாக்காயுதத்தை ஏந்துங்கள். அநீதிக்கு எதிரான அறப்போரை உங்கள் ஒற்றை விரலால் தொடங்குங்கள். உங்களால் முடியும். உலகெங்கும் மகத்தான மாற்றங்களை, மாபெரும் புரட்சிகளை உருவாக்கியவன் மன்னன் அல்ல, மந்திரி அல்ல, ஜமீன் அல்ல, திவான் அல்ல, சாதாரண நம்மை போன்ற மக்கள் தான் என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் பூலே, அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் ஏங்கல்ஸ், அப்படித்தான் இங்கல்சன், அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் ஓசிமின், அப்படித்தான் பிடல் காஸ்ட்ரோ, அப்படித்தான் சேகுவேரா, அப்படித்தான் அறிவாசான அம்பேத்கர், அப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன், அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள், அப்படித்தான் மகத்தான மாறுதலை செய்கிறோமா இல்லையா? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது ஒரு கட்சியாக வர முடியும் என்பது வரலாற்று மாற்றம், புரட்சி. ஏன்? நாங்கள் உங்கள் ஓட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் அல்ல, நாட்டை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள். எங்களுக்கு உங்கள் வாக்கு முக்கியம் அல்ல, உங்கள் வாழ்க்கையும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கையும் தான் முக்கியம். உங்களை ஏமாற்ற தெரியாதா? வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் உங்களை ஏமாற்றுகிறான் என்று தெரியாதா? இலவச அறிவிப்புகளை செய்கிறவன் உங்களை ஏமாற்றுகிறான் என்று தெரியாதா? மக்களை ஏமாற்றுவது எளிது, மக்கள் ஏமாறுகிறார்கள் என்பதை உணர்த்துவது கடினம் என்கிறான் மார்க் ட்வைன் என்கிற அறிஞர். 15 ஆண்டுகளாக உணர்த்தி வருகிறோம். உங்களை என்னால் ஏமாற்ற முடியாது. ஃப்ரிட்ஜ் தருகிறேன், டிவி தருகிறேன், சிலிண்டர் சூப்பர் அன்னபூர்ணி சூப்பர் 6 என்று சிலிண்டர் தருகிறேன், 3 சிலிண்டர் தருகிறேன், 2000 தருகிறேன், 2500 தருகிறேன், தாலிக்கு தங்கம் தருகிறேன். இப்படி எல்லாம் எனக்கு பேச தெரியாதா? தெரியும். நான் சொல்றேன் பார், ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன். அந்த ஹெலிகாப்டர் நிறுத்த வீட்டு மொட்டை மாடியில் ஒரு தளம் தருகிறேன். ஒவ்வொரு தங்கைக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன். அது புதிதாக திருமணமானால் ஹனிமூன் தேனிலோ சேர்வதற்கு சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், லண்டன், அமெரிக்கா செல்வதற்கு இலவசமாக ஏற்படுத்தின. சிரிப்பா இருக்குல்ல? நான் சொல்லும்போது கேவலமா தெரியுதுல்ல? நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க? நான் உன்னை கேட்கிறேன், நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு மானத்தை மறைச்சு கட்ட வேட்டி கொடுத்துட்டான், சேலை கொடுத்துட்டான், வாங்கிட்டான். நீ யாரு? மயிலுக்கு போர்வே போத்துறான் பாரு பேகன், அவன் பேரன். முல்லைக்கு தேர விட்டுட்டு போனான் பாரு, அவன் வாரிசு. கோட்டை கட்டி ஆண்ட இனம் இருக்குல்ல, அதனோட பிள்ளை குட்டிய சொல்ல தூங்குற. நீ யாரு? நீ யாரு? நீ சோற வடிச்சது நீ ஆறா ஓடிச்சுங்கிற. எல்லா பயிலும் கல்லு மாவுல கோலம் போட்டா, நீ அரிசி மாவுல போட்டா. ஏன்? ஈக்கி எறும்புக்கு இரையா இருக்கணும்னு மாண்பு, உன்னுடைய உயிர்மை நேயம். எல்லா பயிலும் வாசல்ல நாயை கட்டின, நீ திண்ணை கட்டின. ஏன்? எவனும் வரக்கூடாதுன்னு குலைச்ச விரட்ட நாயை கட்டின. நீ வர்றவன்லாம் என் வீட்டுல சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போட்டும்னு திண்ணை கட்டின. நீ தான் இந்த 1/2 கிலோ அரிசிக்கு
வெள்ளத்துக்கும் வேட்டிக்கும் ஜல்லிக்கும் கையேந்தி நிற்கிற வெக்கம் இல்லாம இலவசம் வாங்கிட்டா, மிக்சி வாங்கிட்டா, கிரைண்டர் வாங்கிட்டா, டிவி வாங்கிட்டா, சைக்கிள் வாங்கிட்டா, லேப்டாப் வாங்கிட்டா. என்ன வாங்கல? அரிசி, பருப்பு. இப்ப ஃப்ரிட்ஜ் வாங்க போற. ஃப்ரிட்ஜ் அடுத்து என்ன? 1000 2000 எல்லாம் வாங்கிட்டா. எல்லா தலைவனின் பிறந்த நாளுக்கும் இலவச பொண்டாட்டி வாங்கிட்டா. திருமணம் 69 வயசா? 69 இலவச திருமணம். உனக்கு யோசனை வரலையா? நாய் தனக்கான ஜோடியை தேடிக்கிறத, அதுக்கு எவனும் இலவச திருமணம் பண்ணி வைக்கலையே. பண்ணி தனக்கான பொண்டாட்டியை தானே தேடிக்கிறத. நாய் எல்லாம் தேடிக்குது. மான தமிழன் எந்த தலைவன் பிறந்த நாள் வரும்னு இலவச திருமணத்துக்கு காத்திருக்கான். கேவலம் கேவலம். நீதானாடா மானத்துக்காக உயிரை விட்டவன்? நீதானா மானத்தை காக்க தூக்கல்? நீயா அந்த பரம்பரையில் வந்தவனாட? நீயா? நீ பண்டாரவன், நீ வாரிசு. தீரன் சின்னமலியின் பேரன் நீ. வேலு நாச்சியாரின் வாரிசு நீ. அப்படியா? சுந்தரலிங்க, அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டி, நீ பெரும்பிடுங்க முத்தரையனுடைய பிள்ளைதாடா நம்ம. சொல்லு, நீ பிள்ளையா? என்னடா டே சரணடைஞ்சு நீ சமரசம் செஞ்சுக்க நாட்டாளு அப்படின்னு சொல்லும்போது, சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேல்னு செத்தவன் பரம்பரடான். மண்ணிட்டு தான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் மானத்தோடு சாவன் என்று மாண்ட மறவர்களின் பிள்ளைகளடா நான். கேவலம். பொண்டாட்டி வரைக்கும் வாங்கிட்டு இல்ல, சிரிச்சு ரசிச்சு வாங்கிட்ட. நாளைக்கு ஆட்சியாளர் அடுத்த தேர்தலில் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு இலவசம் கொடுத்தா வாங்குவியா? கேவலமா இருக்கும்ல, மானம் கெடுமல. அப்ப ஏன்னா இதெல்லாம் கையங்கிற கைய புள்ள இது கொடுக்குறீல்ல, என்ன அப்பா அத்தா சொத்தவத்தை கொடுக்குறியா இல்ல எங்க அப்பா திட்டத்துக்கு எடுத்து கொடுக்குறியா? கேள்வி ஒரு தடவை. 8000 ரூபாய் டோக்கன்ல கொடுக்கிறார் ஐயா ஸ்டாலின். என்னடா கர்ணமகராசா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பரம்பரை சொத்தவத்து கொடுக்கிறார். என்னைக்குடா நீ எழுத்து கேள்வி கேட்ப? என்னைக்கு கேட்ப? என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றாங்க நமக்கு இலவசம். வாங்கும்போது அவனுக்கும் கம்பெனியில் அந்த நிறுவனத்தில் இலவசமா கொடுத்துருவாங்க. காசு கொடுக்கணும்ல, அதை எங்கிருந்து எடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? எனக்கு தானே எடுப்ப. எப்படி எடுப்ப? தவிர்க்க முடியாத தேவையா இருக்கிற மின் கட்டணத்தை உயர்த்துவ, சொத்து வரியை உயர்த்துவ, பத்திரப்பதிவு கட்டணத்தை 10 மடங்கு உயர்த்துவ, அத்தியாவசிய உணவத்தை அரிசி பருப்பு பால் முட்டையில ஏத்துவ. தெரியாதா? என்ன கூட்டம் இது? நீ படிக்கிறியா இல்லையா? உனக்கு அம்பேத்கர் இந்த இவங்க அறிஞர்கள் எல்லாம் உனக்கு வெறும் படம் தானே, பேர் தானே. அவர் தான் சொல்றாரோட அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். ஒரு தடவை ஓடுறா மாசத்துன்னு சொல்றான்டா. நீ உன் முன்னவர்களோட நட்பு பாராட்ட விரும்புறியா? அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்புறியாடா? போடா, லைப்ரரி இருக்கின்றான், நூலகத்துக்கு போடா. அங்கதான்டா மார்க்ஸ் இருக்கிறான், அங்கதான்டா லெனின் இருக்கிறான், அங்கதான்டா இங்கர்ஸ் இருக்கான், ஏங்கல்ஸ் இருக்கான், சாக்ரட்டிஸ் இருக்கான். போடா அப்படின்னு அவனை போய் படிச்சு அவனோட நட்பு வச்சுக்கடா, சிநேகம் வச்சுக்கடா. தேடு, அறிவை தேடு. சும்மா பதறா வந்து உன்னை ஏமாத்துறான்னு தெரியாம எத்தனை காலத்துக்கு சொல்லு, எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்ப? ஒரு நாய் வீட்டு வாசல்ல காவலுக்கு இருக்கு. ஒரு திருட்டு பைய, இந்த திராவிட திருவாளர்கள் மாதிரிடா, இந்த திமுக அதிமுக மாதிரி தான், இந்த காங்கிரஸ் பிஜேபி மாதிரி சுவர் ஏறி குதிக்கிறான். இந்த நாயை பார்க்குது, துணிவா ஏறி குதிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம வீட்டு உரிமையாளருக்கு சொந்தக்காரமா இருப்பானோ, பேசாம இருக்குது. வேக வேகமா போறேன், அப்படியே போய் சண்டை கட்டிக்கிட்ட போய் ஏறுறான். திரும்பி பார்க்கிறேன், நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு. இது நாய் பார்க்குது, ரொம்ப துணிவா பயப்படாம போறானே, உண்மையிலே நம்ம வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. மேலே ஏறி உள்ள போறேன், அறைக்குள்ள போய் திருடுறதுக்கு நுழைய போறேன். இப்படி பார்க்கும்போது நாயை பார்க்கறேன், பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை உள்ள போனவனு இந்த நாய் கத்தி குறைச்சு வீட்டுக்காரனை எழுப்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு பையில கொண்டாந்து ஒரு எலும்பு துண்டை தூக்கி நாய்க்கு போடுறேன். அது வரை பார்த்துக்கிட்டே இருந்த நாய் முடிவெடுக்குது, இவன் நம்ம வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரன திருட்டு பைய திருட வந்திருக்கான்னு பாஞ்சு கவி கடிச்சு எடுத்துருது. நாய்க்கு தெரியுது, நமக்கு தெரியல. எலும்பு துண்டை 1000 500 ஓட்டுக்கு கொடுக்கிறவன் இலவசத்தை அறிவிக்கிற இந்த ஈன பயலுக, திருட்டு பயலுக திருடுறதுக்கு கொடுக்கிறான்னு நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது.
கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கங்கிறாரு தாத்தா பட்டுக்கோட்டை. மாத்து, கொஞ்சமாவது மாத்து, மாத்தி போடு, மாத்தி ஓட்ட போடு. எப்படி நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட. காப்பாத்துங்க நாட்டை, காப்பாத்துங்க நாட்டை. போட்டுட்டா சாதிக்கு போட்டுட்ட, மதத்துக்கு போட்டுட்ட, ரெட்டலைக்கு போட்டுட்ட, சூரியனுக்கு போட்டுட்ட, எங்களை தூக்கி ரோட்ல போட்டுட்ட. வேற என்னத்தை சாதிச்ச நீ? என்னத்தை சாதிச்ச? என்னத்தை சாதிச்ச? இனிமேலாவது என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, இந்த நாட்டின் பிரதமர், அரசு அலுவலகங்களில் என்னுடைய படத்தை எடுத்து விடுங்கிறார். நான் ஐக்கானோ ஐடென்டிட்டியோ கிடையாது, குறியீடோ ஒரு அடையாளமோ இல்லை. அப்ப எது? உங்கள் அலுவலக மேசைக்கு முன்பு உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டி வையுங்கள். ஏதாவது ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து விடுவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து விட்டு கையெழுத்திடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உங்கள் கையெழுத்து சரியாக இருக்குமா என்று பார்த்து கையெழுத்திடுங்கள். அதைத்தான் என் அன்பு சொந்தங்களிடத்திலே, என் அருமை உடன் பிறந்தார்களிடத்திலே சொல்லுகிறேன். வாக்கை செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். தட்டுக்கு சாப்பாடை தந்தவன் யார் என்று ஒரு தடவை சிந்தியுங்கள். அவன் யார்? விவசாயி தான், விவசாயி தான். அந்த விவசாயியை உங்கள் எண்ணத்தில் வையுங்கள். உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றால் உணவிட்டவரை உயிராக நினைக்க வேண்டும். நினையுங்கள். நெஞ்சத்தில் எண்ணத்தில் சுமந்து கொண்டு வாக்ககத்திற்குள் செல்லுங்கள். அங்கே பாருங்கள், உங்களுக்கு உணவிட்டவன் எங்கள் சின்னத்தில் இருப்பான், விவசாயியாக இருப்பான். அவனை பாருங்கள். அந்த நொடி பொழுதில் யோசியுங்கள். வாக்கு செலுத்த போகும்போது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மகளை, உங்கள் மகனை, உங்கள் பேரனை, உங்கள் பேத்தியை நன்றாக பார்த்து விட்டு செல்லுங்கள். எந்த சின்னத்தில் வாக்கை செலுத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என்று யோசியுங்கள். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல குடிநீர் கிடைக்கும், தடையற்ற மின்சாரம் கிடைக்கும், பயணிக்க நல்ல பாதை கிடைக்கும், தரமான போக்குவரத்து கிடைக்கும். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கிடைக்கும். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு பணிக்கு சென்று விட்டு பத்திரமாக திரும்பும். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் நீங்கள் வெளியில் சென்று உயிரோடு உங்கள் வீட்டுக்கு பத்திரமாக திரும்ப முடியும். ஆழ்ந்து யோசித்து என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். நீங்கள் விவசாய சின்னத்திற்கு செலுத்தும் வாக்கு உங்கள் மொழி காக்கும், உங்கள் இனம் காக்கும், இந்த மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும், வருங்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். ஓங்கி அழுத்துங்கள். இந்த தீய அரசியலை அப்புற செலுத்துங்கள் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இதுவரை யார் யாருக்கோ வாக்கு செலுத்தி தோற்று போன என் அன்பு சொந்தங்களை, முதல் முறையாக விவசாய சின்னத்தில் என் அன்பு மைத்துனர் மருத்துவர் விஜய் விக்ரம் அவர்களுக்கு மயிலம் தொகுதியிலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். கடைசியாக உங்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவியை வைத்து உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். நீங்கள் எங்களை படிக்க வைக்கும் போது பெற்றீர்கள், வளர்த்தீர்கள். படிக்க வைக்கும் போது நல்ல காலனி, நல்ல சட்டை, நல்ல மிதிவண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள். ஆனால் எங்களின் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்ய தவறிவிட்டீர்கள். அந்த தவறை இனி செய்யாதீர்கள். யார் கையில் நாடு இருந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக, பாதுகாப்பாக, பத்திரமாக இருப்பார்கள் என்பதை அறிந்து ஆய்ந்து தெளிந்து உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். அதுதான் இந்த தேர்தலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. வழக்கம் போல மற்ற தேர்தல்களை போல கடந்து நடந்து செல்லாமல் இந்த தேர்தலை ஒரு வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பாக பாருங்கள். பகுத்தறிவு என்பது கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல. இந்த மலையை வெட்டி கொண்டு சென்றால் மறுபடியும் உருவாக்க முடியாது என்று உணர்த்துவது பகுத்தறிவு. இந்த தண்ணீரை உறிஞ்சி விட்டால், பூமியில் இருக்கிற வளங்களை தோண்டிவிட்டால் மறுபடியும் உருவாக்க முடியாது என்பது பகுத்தறிவு. பகுத்தறிவு. காற்று நஞ்சானால் நாம் சுவாசிக்கிற காற்று விஷமாகிவிடும். ரசாயன உரங்களை, பூச்சி மருந்துகளை நம் பயிர்கள் மீது தெளித்தால் விளைவது நஞ்சு. அதை உண்டால் இறந்து விடுவோம், புற்றுநோய் வரும் என்பதை உணர்த்துவது பகுத்தறிவு. ஆத்து மணலை அள்ளி வித்து விட்டால் 6 செத்து போகும் என்பதை உணர்த்துவது பகுத்தறிவு. இதை ஆய்ந்து அறிந்து
பகுத்து அறிந்து என் அன்பு சொந்தங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்தி மயிலம் தொகுதியிலே என் அன்பிற்கினிய மைத்தூர் மருத்துவர் விஜய் விக்ரம் அவர்களுக்கு வெற்றி பெற செய்யுங்கள். அது உங்கள் வெற்றி, உங்களுக்கான வெற்றி. எங்களின் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். எனவே என் அன்பு சொந்தங்களே, புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம்பற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என்னுடைய மைத்துனர் விஜய் விக்ரம் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.